ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டிசைன் பண்ண பேங்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 செட்டு, அப்புறம் வந்து ஒரு பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது ஒரே கஸ்டமர் கிட்டே இருந்து. இது வந்து யூஎஸ் ஆர்டர். நான் வந்து ஆந்திராக்கு ஷிப் பண்ணணும். அங்கேருந்து அவங்களோட கசின் யாரோ வந்து யூஎஸ்க்கு வராங்க. அவங்கள கொண்டு வர சொன்னாங்க. ஒரு வெட்டிங்க்காக கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூப்பரான பியூட்டிஃபுல்லான ரோஸ் டிசைன், வைலட் கலரில் இருக்க ரோஸ் டிசைன், இது வந்து சாரீ எனக்கு பிக்சர் அனுப்பிட்டாங்க. டிசைனும் அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இந்த சாரீ பிக்சர். டிசைனும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு சாரீ கலரு? டார்க் பர்பிள் கலர். அதே மாதிரி நம்ம டார்க் பர்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். நடுவில் மெட்டல் பேங்கிள்ஸ் வந்திருக்கு. மெட்டல் பேங்கிள்ஸ் எப்போதுமே வந்து இந்த பேங்கிள்ஸை விட ஒரு இது அதிகமாக தான் இருக்கணும். இது வந்து 2.6னா மெட்டல் பேங்கிள் 2.8 இருந்தால் தான் இதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். சூப்பரான டிசைனில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒன்று டைமண்ட் மாதிரியும் ஒன்று ஸ்கொயர் மாதிரியும் வச்சுருக்கோம். இதில் வந்து காயின் பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டில் ஆக்சுவலாக காயின் பேங்கிளும் வந்தது. ஒரு செட்டில் காயின் இருக்கிறதுனால நான் இதையும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க, நான் உனக்கு வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பிக்சரில் இருந்த செட்டு இந்த மாதிரி காயின் பேங்கிள்ஸோடு இருக்கிற மாதிரி செட்டு தான் வந்து எனக்கு பிக்சர் வந்திருந்தது. காயின் பேங்கிள் இந்த செட்டில் இருக்கிறதுனால எனக்கு இதில் வேண்டாம், நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த செட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரெட் கலர் காம்பினேஷனில், ரெட் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த செட்டு செய்யும்போது எனக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இது நியூவாக நான் ட்ரை பண்ணது. இந்த மாதிரி எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட சாரீ பிக்சர் என்னென்னா இந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க. சாரீ பிக்சரோட எனக்கு இந்த செட்டோட மேட்ச் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த செட்டு செஞ்சோன்னே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டில் வந்து 4 பேங்கிள்ஸ் தான் இருந்தது. அவங்க எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் எனக்கு வேணும், இந்த ப்ளைன் பேங்கிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப 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 அழகான ப்ரௌன் கலரு. ப்ரௌன் கலர்னும் சொல்ல முடியாது, காஃபி கலர்னும் சொல்ல முடியாது, ஒரு கலர். செம்மையாக இருந்ததுங்க இந்த கலர். இந்த சூப்பராக இருந்தது இந்த செட்டு. இதுவுமே இந்த மாதிரி இருக்கிற ரைஸ் பீட் மாதிரி இருக்கிறதுமே இப்போ நியூவாக நான் ட்ரை பண்ணது. நடுவில் வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2.6 சைஸ் கார்னர் பேங்கிள், அதாவது இந்த குந்தன் பேங்கிள்ஸ் எல்லாமே 2.6 சைஸு. மெட்டல் பேங்கிள் நான் 2.8 தான் இதில் போட்டிருக்கேன். இதோட சாரீ பிக்சர் வந்து இந்த சாரீ இதுதான் அனுப்பியிருந்தாங்க. இந்த இதுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு அந்த பிங்க் கலர் ரெட் கலர்லாம் வேணும், எனக்கு மெரூன் கலர் ஃபுல் மெரூன் கலர் மாதிரி அந்த ப்ரௌன் கலர் மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பரான பிங்க் கலர் செட் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான பிங்க் கலர் செட்டு. இது வந்து ராணி பிங்க் அந்த மாதிரியும் சொல்லலாம், இல்லை டார்க் பிங்க் அப்படியும் சொல்லலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பேர்லும் கோல்ட், ஒன்று பேர்ல் இருக்குது, ஒன்று கோல்ட் ஸ்டோன் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செயின் விற்கிறாங்க, லேஸ் மாதிரி விற்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டைமண்ட் பக்கத்தில் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சாரீ பிக்சர் வந்து இது. இந்த சாரீக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம 4 செட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 5th செட்டு பார்க்க போகிறோம். அண்டு ஒரு பேர் ஆஃப் லோட்டஸ் பேங்கிள் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட 5th செட்டு. இந்த செட்டு வந்து சிம்பிளான நீட்டான செட்டு, சூப்பரான செட்டு. இதோட பிக்சர், சாரீ பிக்சர் என்னென்னு காமிக்கிறேன். இதுதான் இந்த செட்டோட சாரீ பிக்சர். இந்த செட்டுக்கு இது வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான செட்டில் இருந்து எனக்கு இந்த இதுக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு.
எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்க தனியாக கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் லோட்டஸ் பேங்கிள் வேணும், சேம் இதே மாதிரி பேர்ல் அண்ட் லைட் பிங்க்கில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதில் உங்களுக்கு என்ன கலர் செட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைடல் செட்ஸு, செமி ப்ரைடல் செட்டு, இல்லைனா இந்த மாதிரி வெறும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் சிங்கிள் பேராக இருந்தால் கூட நான் வந்து மேக் பண்ணி கொடுப்பேன். சிங்கிள் பேர் வேணும் இல்லை செட்டாக வேணும், எப்படி வேணாலும் நான் மேக் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.